தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புனித வெள்ளியை சிறப்பிக்கின்றோம். இந்நாள் இறைவன் உயிர் நீத்த நாள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் கசையடிகளும் பாடுகளும் ஏற்று உயிர் துறந்தார். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை யோவான் அதிகாரம் 19 இறைவார்த்தை 28. இயேசு சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை. அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். தாகத்தில் 2 வகையான தாகம் இருக்கின்றது. ஒன்று உலக பிரகாரமான தாகம், மற்றொன்று ஆன்மீக தாகம். உலக பிரகாரமான தாகம் தொலைதூரம் நடந்த பிறகு நம் உடலில் ஏற்படக்கூடிய தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு தாகம். அதிக நேரம் வேலை செய்த பிறகு நல்ல கூலி கிடைக்க வேண்டும் என்று எஜமானுடைய கையை எதிர்பார்த்த ஒரு தாகம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய வழக்கு நீதி கிடைக்குமா என்று நீதியின் பால் தாகம் கொண்ட ஒரு தாகம். இன்றைக்கு உலக பிரகாரமாய் அநேக தாகங்கள் இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்று வந்தது ஆன்மீக தாகம். இயேசுவின் தாகம், பிதாவே, நீர் சொன்னதை நான் செய்து முடித்து விட்டேன், இப்போது எனக்கு அதற்கான பலன் வேண்டும். ஆத்தும தாகம். ஆத்தும தாகத்தோடு இறைவன் சொன்ன வார்த்தை தான் இது. நான் தாகமாயிருக்கின்றேன், நீர் சொன்ன பணியை நான் செய்து முடித்து விட்டேன் என் தந்தையே. இதோ எப்போது ஆன்மாக்கள் என் பக்கமாய் வசமாவார்கள், எப்போது ஆன்மாக்கள் திரும்புவார்கள் என்ற ஒரு தாகத்தில்தான் இறைவன் நான் தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். இன்றைக்கு இறை தாகத்தை தீர்க்க நாம் ஒவ்வொருவரும் பானமாயிருக்கின்றோம். இறைவன் பக்கமாய் நம்முடைய மனதை திருப்புவோமா? நம்முடைய வாழ்வை திருப்புவோமா? இந்த நாள் நம்முடைய வாழ்வில் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கின்ற பானம் நம்மிடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய தாகத்தை தீர்க்கின்ற பானமாக மாறுவோம். நம்முடைய வாழ்வை மாற்றி நம்முடைய ஆன்மாக்குள் ஆண்டவரை வைப்போம். இன்றைக்கு இறைவன் ஆத்தும தாகத்தோடு இருக்கின்றார். அந்த தாகத்தை நம்மால் மட்டுமே தீர்க்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தீர்மானம் செய்தால் இறைவனுடைய தாகத்தை நிச்சயமாய் தணிக்க முடியும். ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்போம், சிந்திப்போம்.